வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஒரு நாள் கூத்து திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விமர்சனம் ரொம்ப லேட். ஏன்னா நம்ம படம் வந்த அன்றைக்கு அல்லது மறுநாளே நம்ம விமர்சனத்தை போடுவோம். பட் இந்த படம் வெளியான போது நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே ரிலீஸ் பண்ண படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணலான்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னையில் தான் நான் பார்க்க முடிஞ்சுது. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர் வித் யூ பிகாஸ் இந்த படத்தை தவற விடாமல் பார்த்துட்டேனேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த படம் வெளிவந்தபொழுது 2 வேறு விமர்சனங்கள் இந்த படத்தின் மீது முன்வைத்தார்கள். ஒன்று நல்லா இருக்குன்னாங்க, நல்லா இல்லைன்னாங்க. இறைவிக்கு இணையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சில இடங்களில் படிக்க முடிஞ்சுது. ஸோ பார்த்தபொழுது இறைவி அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படம். காரணம் என்னவென்றால் சமகால வாழ்வியல் சிக்கல்களை, சமூக சிக்கல்களை இந்த திரைப்படம் மிக அழகாக நுட்பமாக அலசுகின்றது. அதாவது வழக்கமான கதைகள் தான் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை எந்த படம் அலசுகின்றதோ, அது தைரியமான முன்னெடுப்பாக வைக்கின்றதோ அந்த படத்துக்கு நான் ரசிகன். அந்த வகையில் இந்த ஒரு நாள் கூத்து திரைப்படம் திருமண வாழ்க்கை பந்தத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படம் இயங்குகின்றது. இதுதான் அந்த ஒன்லைன். ஸோ ஒரு நாள் கூத்து திரைப்படத்தினுடைய கதை நான் பார்த்துடலாம். மியா ஜார்ஜ் அப்பா கல்யாணம் பண்ணிக்க வைப்பாங்க அப்படின்றது காலம் ஃபுல்லாக காத்துட்ருக்கிற ஒரு கேரக்டர். ரித்விகா, மெட்ராஸ் ரித்விகா 30 வயசு ஆக போகுது. ஆனாலும் ஒரு மணமகன் கிடைக்காம கல்யாண மாலையில் மணமகன் தேடிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனா கருணாகரன் நடிச்சிருக்காரு. அவங்க ஆர்ஜேவா சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்காங்க. அதே ஆம்பளை ஆர்ஜேவா திலக் நடிச்சிருக்காரு. ஸோ முதிர்கண்ணனா சார்லி 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து கடைசியில் கல்யாணமே ஆகாத ஒரு முதிர்கண்ணனாக சார்லி. இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் ரொம்ப ஏழ்மையானவர். ஒரு ஐடி செக்டருக்கு வரார். அங்கே நிவேதிதா பேத்துராஜ் லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு செம பணக்கார பொண்ணு, இந்த பையன் ஏழையான பொண்ணு. இவங்களுடைய காதல் என்னவாகுது. ஸோ இந்த திருமணம் என்ற ஒரு வைபவம் ஒரு நாள் கூத்து, அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கடலும். ஸோ இந்த திருமணம் என்ற வைபவத்தை முன்னிறுத்தி இந்த கேரக்டர்லாம் இயங்குது. யார் யார் ஜெயித்தாங்க, என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு நாள் கூத்து திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப லைவ்லியாக எல்லா கேரக்டருமே இருந்துச்சு. ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு படைப்பாளி. அது சாதாரணமாக சார் போஸ்ட் அப்படின்னு சொல்கிற கேரக்டராக இருந்தாலும் அந்த போஸ்ட்மேனுடைய ஒரு பாடி லாங்குவேஜை எடுத்துகிட்டு வரணும். அவனுக்கான என்ன டயலாகோ அந்த டயலாக் பேசணும். இதுதான் ஒரு படைப்பாளுடைய முக்கிய கடமை. அப்படி இருந்தாலே முக்கால்வாசி இந்த படம் இயல்புத்தன்மை மாறாத போயிடும். ஸோ இந்த படம் ஒரு கேரக்டருமே அதனுடைய இயல்புத்தன்மை கொஞ்சமும் மாறவில்லை. அது கருணாகரனாக இருக்கட்டும், சார்லியாக இருக்கட்டும், மியா ஜார்ஜோட ஃப்ரெண்டாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசுகிற பெண்ணாக இருக்கட்டும், துணை நடிகர்களாகட்டும், பாலசரனாக இருக்கட்டும், பாலசரன் நண்பராக அப்பப்போ சாப்பாடை பேசுகிற நண்பராக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய பாத்திரத்திற்கு உண்மையாக அவங்க என்ன டயலாக் பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசி மிக அற்புதமான ஒரு லைவ்லியான ஒரு திரைப்படத்தை பார்க்கும் ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுத்தது என்றால் மிகையில்லை. மியா ஜார்ஜ் ஃபண்டாஸ்டிக். சில பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் கல்யாணமே நடக்காது. ஏன்டா நடக்கலைன்னு பார்த்தா அந்த வீட்டில் ஏதோ ஒரு பெருசு ஒன்று ஜாதிய ரீதியாக, இன்னொன்று வரதட்சணை பார்த்துக்கிட்டு, இல்லை ஒரு பெரிய நெல் அழகானு சொல்லியே அந்த பொண்ணுக்கு ஒரு 30-35 வயசுக்கு ஆக்கிடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு கருப்பான ஏதோ ஒரு மாப்பிள்ளை எட்டுன்னு அந்த பொண்ணுக்கும் அழகுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க எட்டுன்னு கல்யாணம் முடிச்சு தான் கிடச்சது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எட்டுன்னு நிறுத்துருவாங்க. பொதுவாக நம்மளுடைய சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நான் ஒரு காதலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு காதல் பண்ணேன், அந்த பொண்ணை காதலித்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது பிரேக்கப் ஆகிடுச்சு, சம்மதர் வாட் எவர் இட் இஸ். ஏன்னா எனக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஏன்னா நான் எடுத்த முடிவு, ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இது நான் எடுத்த முடிவு, இட்ஸ் மை ஒப்பீனியன், இட்ஸ் மை டிசிஷன். ஸோ வெதர் இட் இஸ் இதில் ப்ளஸ் மைனஸ் வாட் எவர் இட் இஸ், ஐ வில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனால் பெற்றோர்கள்கிட்ட கொடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்றப்ப அவங்க வாழாத வாழ்க்கையை பணம் என்ற போர்வைக்கும் அந்தஸ்து என்ற விஷயத்திற்கும் இந்த கல்யாணமாகாத பசங்க அப்பா அம்மா கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும்பொழுது அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆனால் இன்றைய பேரண்ட்ஸ் அப்படி கிடையவே கிடையாதுன்றதான் மியா ஜார்ஜோட அப்பா நிரூபிக்கிற ஒரு கேரக்டர். எக்ஸலண்ட். இத்தனைக்கும் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வந்தவனும் அதே ஜாதி அதே இருந்தால் கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபண்டாஸ்டிக் அந்த சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் பிரச்சனைகளை இந்த திரைப்படம் வாசிக்கிறது. அதை விட தினேஷ் சொல்லுவார், ஏன் அந்த மறுதளிச்சுக்கிட்டே போனால் அந்த கூச்சம் இருக்கும். கொஞ்சம் லெவலில் ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அந்த கூச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மிக அழகாக வெளிப்படுத்துகிறேன் டயலாக்ஸ் மூலமாக. அதே மாதிரி இந்த நிவேதிதா பேத்துராஜ்
அவங்க வந்து ஃபார்மர் UAE மிஸ்ஸு அழகி பட்டம் வாங்கினவங்க. ரொமான்ஸில் அந்த பொண்ணு வந்து கலக்குது. தினேஷ் கூட ஒரு ஷாட்டில் வந்து கையை அப்படி தொட்டு பார்ப்பார், சாஃப்டாக இருக்குன்ட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், இப்படி தான் சொல்லி இப்படி தடவை தான் வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி. வாட்டர் ஃபண்டாஸ்டிக் சீன்ஸ். அதோட சார்லி முதிர்கண்ணனாக இருப்பார், அவர் எல்லாம் வெறுப்பேற்றிருப்பாங்க. அவர் வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வராருன்ட்டு. அந்த வலியினுடைய வேதனை மிக அழகாக ஒரு டயலாக்ஸில் சொல்லுவார். 100 ரூபா நாப்கின் விற்கிற நாட்டில் 10,000 சம்பளம் வாங்குறோம், பாத்ரூமுக்கு போவோம், வேறு எங்கடா போவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவ்வளோ அழகாக பேசிட்டு, அதை விட மியோ ஜார்ஜோட அந்த ஃப்ரெண்டு வந்து அவள் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுவும் அந்த எப்படி வருவாரோ அப்புறம் வந்து மாங்கல்யம் தந்துனான், இந்த 2 பாட்டுமே ரொம்ப நல்லா. அப்புறம் அழகே அந்த 3 சாங் வந்து இந்த படத்தில் வந்து பக்கா. சினிமோட்டோகிராஃபி வந்து கோகுல், லைவ்லியா, மிக முக்கியமாக ஆர்ஜே போர்ஷன்ஸு, அப்புறம் மியோ ஜார்ஜோடைய இன்டீரியர் வீடுங்க, அதன் பிறகு வந்து ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து அவுடோர் ஷார்ட்ஸு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த திரைப்படத்துக்கான எடிட்டிங் வந்து விஜே சபு ஜோசப், அவர் வந்து அவருடைய பணியை வந்து நிறைவாக செய்திருக்கிறார். இந்த படத்திற்கு வசனம் வந்து மிகப்பெரிய பலம். காரணம் என்னென்னா, ரொம்ப மெச்சூர்டான டயலாக்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து விஜயோட டயலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ராதாமோகன் படத்தில் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்த விஜயோட டயலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து தேட்டரில் ரொம்ப ரசித்தது இந்த டயலாக்ஸ் தான். இந்த படத்தினுடைய டயலாக்ஸ் வந்து 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இயக்குனர் நெல்சன் அண்ட் அவருடைய நண்பர் சங்கர் தாஸ் 2 பேர் சேர்ந்து இதுக்கு எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் நெல்சன். எக்ஸலண்ட் மேக்கிங். இந்த படம் வந்து எப்படியான ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்தவரை இந்த திரைப்படம் ஒரு ஆசம் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. ஆனால் இந்த வாழ்வியல் சிக்கல்களையும் யதார்த்தங்களையும், மிக முக்கியமாக ரித்விகா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துன்னு போன விதம், கடைசியில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் என்னை பொறுத்தவரையிலும் இதுதான் இயல்பான ஒரு கிளைமேக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5 என்றாலும், இந்த மாதிரி வாழ்வியல் சிக்கல்களை யதார்த்தத்துக்கு கெடாமல் பதிவு பண்ணமைக்காகவே இந்த திரைப்படத்துக்கு 4 மதிப்பெண், அதாவது 5க்கு 4 மதிப்பெண்களை நான் கொடுக்கின்றேன். இந்த திரைப்படம் பார்க்காதவர்கள் அவசியம் பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இயக்குனர் நெல்சனுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கின்றது. எனிவே, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.